நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம டாக்டர் டைம் நிகழ்ச்சியில கார்டியாலஜி பத்தி விரிவா பேச போறோம். அதுக்காக திருச்சி காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிரிவென்டிவ் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி, அது மட்டும் இல்லாம 2500க்கும் மேற்பட்ட ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கிற டாக்டர் முகமது ஆசிஸ் நம்முடைய அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம விரிவா பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், இந்த கார்டியாலஜி அப்படின்னாலே ஹார்ட் அட்டாக் இல்லை கார்டியாக் அரெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நோய்கள்லாம் இருக்குது. இதை எடுத்தோன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க டாக்டர். வேறு என்னென்னலாம் இதுக்குள்ளே அடங்கும்? இருதயத்தில் 3 வகையாக நோயாக நம்ம பிரிக்கலாம். முதல் வகை நம்ம இந்த இரத்த குழாயில் அடைப்பு வர்றது, அதுதான் மாரடைப்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வியாதியாக திகழ்கிறது. இரண்டாவது இந்த இரத்த குழாயில் கரண்ட் ஓடும், அதாவது நம்ம தூங்கும் போதும் இருதயம் துடிச்சிட்டே இருக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பேஸ் மேக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி நம்ம எக்ஸ்டர்னலாக பொருத்தக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக திகழ்கிறது. மூணாவது ப்ராப்ளம் வால்வ்ஸில் ப்ராப்ளம், இந்த வால்வில் சுருக்கம், வால்வில் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளங்களாக திகழ்கிறது. இந்த 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். இதில் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாரடைப்பு. இந்த இரத்த குழாயில் இந்த கொழுப்பு சத்து படிகிறது. அது இல்லாமல் ரொம்ப முதியவர்களில் கொழுப்பு மட்டும் இல்லாமல் இந்த சுண்ணாம்பு சத்தும் படிந்து அதனால் வரக்கூடிய அடைப்பு தான் நம்ம மாரடைப்பாக நம்ம பார்க்கக்கூடிய வியாதி. டாக்டர், இந்த ஸ்ட்ரோக் அதையும் கார்டியாலஜியில் தானே சேர்க்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன்? ஆக்சுவலி அது ஸ்ட்ரோக்குங்கிறது அதை பற்றியும் சொல்லிடுங்களேன். இப்போது ஸ்ட்ரோக்குன்றது என்னென்னா, இப்போ இருதயத்தில் நம்ம இரத்த குழாயில் அடைப்பு வந்தால் அது ஹார்ட் அட்டாக், மாரடைப்புன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரோக்குனா மூளையில் போகிற இரத்த குழாயில் அடைப்பு வந்தால் ஸ்ட்ரோக். மொத்தத்தில் அது கொழுப்பு படிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான்றதுனால அது கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னு சொல்லி வாஸ்குலரும் அதுக்குள்ளே சேர்ந்து வர்றதுனால கார்டியாலஜிஸ்ட்டும் அதை நம்ம மெஜாரிட்டியாக நம்ம கார்டியாக்கு ட்ரீட் பண்ணுற வியாதிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஸ்ட்ரோக்கும் அதே மருந்துகள் தான். இந்த இரத்த ஓட்டத்தை நம்ம தின் பண்ணுற மெடிசன்ஸ் லைக் இந்த ஆஸ்பிரின்ற மாத்திரைகள், அது மாதிரி கொலஸ்ட்ரால் மாத்திரைகள், இதெல்லாம் ஸ்ட்ரோக்குக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான் தரக்கூடியது. கார்டியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதயம் சார்ந்த நோய்கள் உலகம் முழுசையும் அச்சுறுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த வயதினரை இது அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு நோயா இருக்கு? அதாவது பெரும்பாலான நம்ம இந்த கார்டியாக் நோய்கள், இந்த ஸ்ட்ரோக், அந்த கார்டியோவாஸ்குலர் நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதில் முதியவர்களை தான் நம்ம இது பாதிக்குது. அது ஏன்னா நம்ம மரபணுக்கள் எப்படின்னா ஏஜிங்கில் சிறிதாக இந்த பழுது அடைகிற மாதிரி தான். இப்போ இரத்த குழாய்களில் இந்த கொலஸ்ட்ரால் சத்துகள், அது மாதிரி அது இல்லாமல் இந்த கால்சியம், இது எல்லாமே டெபாசிட் ஆகி அது அடைப்பு வர்றதுனால வர்ற வியாதிகள் தான் இந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ். இதனால வர்றது யூஸ்வலாக ஏஜிங்கில் தான் வரும். பட் இப்போது என்ன ஆகுதுன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் இந்த லாஸ்ட் 20 to 30 இயர்ஸில் இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம உணவு வகைகள், நம்ம பொல்யூஷன், அது இல்லாமல் நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ், நம்ம வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தம், இது எல்லாமே கொஞ்சம் இந்த ட்ரெண்ட் மாற்றிருக்கு. அதாவது ரொம்ப முதியவர்கள் இல்லாமல் இப்போது இள வயது அப்படின்னா நம்ம டீனேஜர்ஸ் அப்படின்னு நினைக்காம ஈவன் 45 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க கூட இள வயது தான் நம்ம வியாதிகளை பொறுத்தவாறு பார்த்தோம்னா. ஸோ இப்போ 45 இயர்ஸ்க்கு கீழே இருக்க 45 வயதுக்கு உட்பட்டோர் கூட இப்போ பாதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு மெயினாக மேல்ஸ் பார்த்திங்கன்னா 45ன்ற கட் ஆஃப் வச்சுருக்கோம். லேடிஸ் அப்படின்னா பெண்களுக்கு 50 கட் ஆஃப் வச்சுருக்கோம். அதில் நிறைய நம்ம நம்பர்ஸ் அதிக அளவில் பார்த்துருக்கோம். நம்ம கண்ட்ரியில், அதாவது எஸ்பெஷலி இந்த சவுத் ஏஷியா, இந்தியன் பாப்புலேஷன், இந்த பாகிஸ்தான், இந்த ஸ்ரீலங்கன்ஸ், இந்த மாதிரி சைனீஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் மோர் ப்ரோன். வெஸ்டர்னர்ஸில் பார்த்திங்கன்னா, அதாவது அமெரிக்கர்கள், அது ஐரோப்பியர்கள்னு பார்த்திங்கன்னா 1 10 பேருக்கு இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி யங் பாப்புலேஷனில் வர்றது. நம்ம இந்தியர்களில் பார்த்திங்கன்னா 6 பேரில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி வரக்கூடிய ஆபத்தான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதான் அப்படி சொல்கிறீங்க, ஆபத்தான கட்டத்தில் இருக்கோன்னு. இவ்வளோ ஒரு டேஞ்சராக போயிட்டு இருக்கும்போது நம்ம வேறு என்னென்ன ப்ரிகாஷனாக, வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம இதுலேருந்து தடுக்கலாம், இதுலேருந்து நம்மளை இன்னும் மேம்படுத்திக்க முடியும் இந்த நோயிலேருந்து? ஸோ தடுக்கக்கூடியவை, தடுக்க முடியாதவை அப்படின்றது நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். தடுக்க முடியாதவை அப்படின்னு எடுத்தோம்னா ஏஜிங் நம்ம தடுக்க முடியாது. அதே மாதிரி மரபணுக்கள் வழியாக, அதாவது நம்ம பெற்றோர்கள் மூலியமாக
நிச்சயமாக நமக்கு வந்த மரபணுக்களையும் நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. ஸோ மாற்றக்கூடியவை அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம வந்து உணவு பழக்கங்கள், நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம வந்து ஃபிசிக்கலி ஃபிட் ஆக்கிக்கிறது. மூணாவது விஷயம் வந்து இது ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸு அதெல்லாமே நம்ம தவிர்க்கிறது. நாலாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், அதாவது வந்து நைட்டு கரெக்டான டைமுக்கு உறங்குவது, குறைந்தபட்சம் 7 மணி நேரம் தூக்கம் இருப்பது. அது இல்லாமல் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், அதாவது ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாமே வந்து ஒரு மனிதனை வந்து நிறையவே நம்ம யோசித்து கொண்டே இருக்கின்றோம். அதனால் உடம்புல என்னென்னா சில ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ஏற்படுது. இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கப்படுது. இதனால் வந்து இந்த பிபி, பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் அதிகமாகிறது. ரத்த அழுத்தம் அதிகமானால் இருதயத்துக்கு அதிக ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை நம்ம மாற்றக்கூடியது இருக்குது. அது இல்லாமல் யங்கர் பாப்புலேஷனில் நம்ம நினைக்கிறோம் எதுவும் வியாதிகள் நமக்கு வராது அப்படின்ட்டு. பட் ஒரு செக்கப் பண்ணிடுறது, ஒரு மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியமானது. 30 வயதுக்கு மேற்பட்டோரை சொல்கிறோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஒரு பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தத்தை செக் பண்ணிக்கணும். அது இல்லாமல் வந்து கொலஸ்ட்ரால் லெவல், இந்த ஃபாஸ்டிங் லிப்பிட் ப்ரொஃபைலுன்ற ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சர்க்கரை டெஸ்ட்டும் பண்ணிக்கணும். இதெல்லாம் பேசிக் டெஸ்ட். அது இல்லாமல் இருதயத்துக்கு உட்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஜி, எக்கோ கார்டியோகிராம். இசிஜின்றது அந்த எலக்ட்ரிக் ஹார்ட்டோட பல்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி எக்கோ கார்டியோகிராம்ன்றது இருதயத்தோட திறன், அந்த வால்வில் திறன், இதெல்லாம் எப்படி இருக்குன்றது ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணிடுறது மிகவும் அவசியமானது. டாக்டர், இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தாண்டி ஹாப்பியாக இருந்தாலுமே ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்குறோம், நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவங்களோட வெட்டிங்கில் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில். ஆனால் திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க, பார்த்தா ஹார்ட் அட்டாக், இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை பார்க்க முடியுது. இது எதனால் டாக்டர்? இப்போது அவங்க இந்த மாதிரி பேஷண்ட்டை நம்ம டீப்பாக இன்னும் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணோம், அவங்களோட வரலாறு என்னன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சில வியாதிகள் இருந்திருக்கலாம். லைக் ஹார்ட் ப்ராப்ளமும் இருந்திருக்கலாம். அது வந்து என்னென்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. சில வியாதிகள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளமே, ஹார்ட்டோட பம்பிங்லாம் கம்மியாக இருக்கும்போது சிலதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தட்டி கழித்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ட்டு நம்ம பண்ணுறதோ இதெல்லாம் வந்து இன்னும் அக்ரவேட் பண்ணும் சிம்டம்ஸை. அந்த சமயத்தில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. அதே சமயத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, எமோஷ்னல் பீக் அப்படின்றது வந்து ஒரு மித் மட்டும் கிடையாது. அது வந்து உண்மையாகவும் நடக்குது. அது ஆனால் ரொம்பவே ரேரான விஷயம். அது எமோஷனல் பீக்கில் வந்து சில அரித்மியாஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளமும் வரலாம். அரித்மியான்றது வந்து ரிதம் ப்ராப்ளம். திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து அப்பயும் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். லைக் சில ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அப்போது அந்த எமோஷனல் பீக் டைமில் இந்த அரித்மியா நேரக்கூடிய நேர்ந்திருக்கலாம். அதனால் உயிர் தவறு இருக்கலாம் அப்படின்றதும் இதெல்லாமே வந்து ஆஃப்டர் அந்த ஆட்டோப்சி அப்படி தான் நம்ம வந்து ஒரு தியரியை தான் பார்க்க முடியுது. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவங்க என்ன டைம்குள்ளே ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை இந்த டைமை கடந்துட்டா ஆபத்து அப்படின்னா இருக்கும்ல? இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஹார்ட் அட்டாக்னு தான் உணர்கிறோம் அப்படின்னா இமீடியட்டாக நியர்பை ஒரு கிளினிக்கில் நம்ம இமீடியட்டாக ஒரு கன்சல்ட் பண்ணணும். ஒரு பேசிக் இசிஜி டெஸ்ட்டில் பார்த்துட்டு அவங்க என்னென்ன ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கும் அதுதான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு கார்டியாக் சென்டர், கேத்லாப் இருக்கிற ஒரு சென்டர் அணுகிறதுக்கு முன்னாடி பேசிக் ஃபஸ்ட் எய்டுன்றது தான் முக்கியம். இது வீட்டில் நடந்தாலும் சரி, எல்லார் வீட்லேயும் இது வந்து அவைலபிளாக இருக்கிறதில்ல. அதனால் நியர்பை கிளினிக் முதல்ல ஒரு சின்ன ஒரு கிளினிக் போயிட்டு அவங்க ஒரு பேசிக் டெஸ்ட், இசிஜி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதில் மாரடைப்பு இருக்கா இல்லையான்றது டெஃபினட்டாக தெரிஞ்சிடும். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுன்றதும் டெஃபினட்டாக தெரிய வரும். அவங்க வந்து சில எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு நியர்பை கார்டியாக் சென்டர், எங்கே கேத்லாப், ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி ஃபெசிலிட்டி இருக்கோ அதுக்கு இமீடியட்டாக ஆக்சசபிளான ஒரு இடத்துக்கு போகணும். அது வந்து எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. டைம் இஸ் மசில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து 12 ஹவர்ஸ் விண்டோ பீரியட் அதுதான் மேக்ஸிமம் அப்படின்றத சொல்லுவோம். அதுக்கு உள்ளே வரணும். அதுக்கு தட் டசன்ட் மீன் அது என்னென்னா 11 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலான்ற அர்த்தம் கிடையாது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு நல்லது. ஏன்னா டைம் போக போக மசில் டேமேஜ் அதிகமாகிட்டே தான் போகும். ரத்த குழாவை நம்ம சரி பண்ணுற வரைக்கும் அந்த மசில் டேமேஜ் அதிகமாகிட்டு தான் போகும். எவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ பெட்டர். ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த சிபிஆருங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு? இப்போ எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு ஒரு பேசிக்
திங் மாதிரி இப்போ ஆயிடுச்சு. சிபிஆர்ன்றது ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட். பேசிக் லைஃப் சப்போர்ட் வந்து கையில் ஒரு மருந்தோ மாத்திரையோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கை நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும், டெக்னிக் தெரிஞ்சால் போதும். அது எல்லாரும் தெரிஞ்சு வைப்பது வந்து மிகவும் அவசியம். எஸ்பெஷலி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், எங்கேனாலும் இது வந்து ஒரு சடன் ஹார்ட் அட்டாக், கார்டியக் அரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போது வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் பர்சனோ இல்லைனா ஒரு நர்ஸோ வந்து பார்க்குற அளவுக்கு வந்து நமக்கு டைமும் இருக்காது. ஏன்னா இருதயம் துடிக்கிறது நின்றுடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் கார்டியக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். நின்றுடுச்சுன்னா அப்போ மூளைக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அன்கான்ஷியஸாக கீழே விழுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கொடுக்குற அந்த நெஞ்சு அழுத்தம் தான், அந்த சிபிஆர்ன்றது தான் ரொம்பவே வைட்டல் அவங்க வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து இன்னொருத்தர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும். நம்மளால நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது. ஜிம்ல வந்து திடீர்னு வெயிட் தூக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு கார்டியக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னு. இது அந்த வெயிட் லிஃப்ட் பண்றதும் அது ஒரு ரீசனா, இல்லை வேற என்ன பண்ணணும் அதுக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன ஆகுறாங்கன்னா, இந்த மாதிரி இள வயதில் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருதுன்றதுனால அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப எடுத்த உடனே இன்டென்சிவ் எக்ஸசைஸில் இறங்குறது. ஒரு வார்ம் அப், பேசிக் வார்ம் அப், ஒரு 5 to 10 minutes வார்ம் அப் இல்லாமல், ஒரு கூல் டவுன் ஆக்டிவிட்டி இல்லாமல், ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர், அதாவது ஜிம்க்குன்னு ஒரு தனி ட்ரெயினர் இருக்கணும். அது இல்லாமல் அந்த ஜிம் ட்ரெயினருக்கு வந்து அந்த சிபிஆர் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணுன்றது தெரியணும். ஒரு ஜிம் ஃபெசிலிட்டியில் நமக்கு வந்து ஒரு டிஃபிப்ரிலேட்டர்ன்ற ஒரு டிவைஸ் இருக்கணும். ஏன்னா இமீடியட் கார்டியக் அரெஸ்ட்னா அது எப்படி ரெசஸ்டேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இமீடியட் ஷாக் கொடுக்க எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே இல்லாத ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது, அது இல்லாமல் ப்ராப்பர் ட்ரெயினர் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுறது, இது இல்லாமல் அவங்க அது இல்லாமல் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, மசில் கெயின் குயிக்காக இருக்கணும், ரொம்ப எளிதாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஆண்ட்ரோஜன்ஸ், சில ஸ்டீராய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி சிலது எடுத்துக்கிறாங்க. அது என்னதுன்னா இந்த வே ப்ரோட்டீன்ஸ், அந்த கிரியாட்டினின் அப்படின்னு அந்த மாதிரி வந்து இந்த ப்ரோட்டீன் சத்துக்கள் ஒரு ஹெப்பஸாட ஒரு ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், ப்ராப்பர் ஆலோசனை இல்லாமல் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, பாடி அதுக்காக கோப்பப் மெக்கானிசம் ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. அதில் வந்து இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு எது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அது ஹார்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இதனால் ஈவன் ஒரு டார்மெண்ட்டாக, அதாவது அமைதியாக இருக்கிற ஒரு கொழுப்பு படிவம் கூட அக்ரெசிவாக சடனாக ரப்சர் ஆகி பிளாக் ரப்சர் அப்படின்றக்கூடிய ஒரு கண்டிஷன் ஏற்படும். அதனால் இந்த பிளட் கிளாட் ஆகி அந்த இடத்துல ரத்த குழாய் வந்து அடைச்சி போய் அதனால ஹார்ட் அட்டாக் வருது. யூஸ்வலாக யங்கர் பீப்புளில் வந்து மேஜராக அந்த கொலஸ்ட்ரால் படிவங்கள் வந்து அதிகமாக இருப்பதில்லை. ரொம்ப ஒரு 10 to 20% தான் வந்து படிந்திருக்கும். அந்த படிவத்தில் கூட இந்த பிளாக் எரோஷன், பிளாக் அரிப்புன்ற சொல்லக்கூடிய ஒரு பேத்தாலஜி நடக்குது. அது ஏன்னா இந்த மாதிரி ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ், சடனாக இந்த மாதிரி வெயிட் தூக்குறதுனாலையோ மற்ற இந்த மாதிரி அதர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் நான் மென்ஷன் பண்ணது அதுலனாலையோ இந்த மாதிரி நடக்குது. ஓகே, அப்போ அந்த சப்ளிமெண்ட்ஸும் வந்து நம்ம ஹார்ட் சம்மந்தமான டிசீஸ்க்கு ஒரு ரீசனாக இருக்குல்ல டாக்டர்? டெஃபினட்டாக அது வந்து வித் ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது ப்ராப்பரான ஒரு இவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அது அறிந்தவர்கள் சொல்லணும். அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன், சரியான கன்சல்டேஷன் இல்லாமல் நம்ம வந்து பண்ணுறதுனால தான் மெயினாக நடக்குது. அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து இந்த 6 packs வரணுன்றதுக்காக அவங்க டீஹைட்ரேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃப்ளூயிட் இன்டேக், வாட்டர் இன்டேக்கை கம்மி பண்ணிக்கிறாங்க. அந்த ரொம்ப கம்மியாகும்போது என்ன ஆகுதுன்னா ரத்த ஓட்டமும் ஸ்லோ ஆகிடும். ஸோ ஸ்லோவான ரத்த ஓட்டம் இருக்கும்போது ரத்தம் உறையிற தன்மை அதிகமாகிடுது. அதனாலேயும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாரும் இப்போ இருக்கிறது இல்லை, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில். அதுவும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் ஒரு ரீசனாக சொல்கிறீங்க. ஆனால் வந்து எந்த அளவுக்கு டே ஷிஃப்ட்லாம் பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு பீப்புள்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட்டும் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபுல் டே அண்ட் நைட்லாம் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியுது, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களெல்லாம். ஸோ அவங்களாம் என்ன ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி யங் ஏஜ் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் மேஜராக நடக்குது. ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு 10 பேர்னு எடுத்திங்கன்னா 5 பேர் அதில் தப்பிச்சிடலாம். 5 பேருக்கு வந்து 5 பேருன்றது ஒரு பெரிய நம்பர். ஆக்சுவலாக நம்ம வந்து அது ஒரு மேஜர் மைனஸ் பாயிண்ட்டாக தான் நினைக்கணும். இப்போ நைட் டைமில் அவங்களுக்கு ஒர்க் லோடு, நைட் டியூட்டி பார்க்குறவங்கன்னா அடிக்குவேட் டே ஸ்லீப்பாச்சும் இருக்கணும். காலையில் டைமில் ஒரு 7 to 8 hours அடிக்குவேட் ஸ்லீப் இருக்கணும். அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டில் முழிக்கணுன்றதுக்காக ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கெஃபைன் அதிகம், காஃபி குடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அதை வந்து பிரெயின் ஸ்டிமுலண்ட் ஆக்குறது. அது எப்போ பிரெயின் ரெஸ்ட் எடுக்கணுமோ அப்போ தான் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அதிகம் அதை ஆக்டிவ் பண்ணி வச்சிங்கன்னா அதிகம் வந்து இருதயமும் வேலை செய்யுது.
மூளை மட்டும் கிடையாது, இருதயமும் அதிகமாக வேலை செய்யுது, அதிகம் ஸ்ட்ரெஸ், இதுதான் மெயின் ரீசன் ஃபார் த ஹார்ட் அட்டாக். இப்போது இதே வந்து நைட் தூங்குறவங்க, மார்னிங் ஒர்க் பண்ணுறவங்க, சில பேர் வந்து ரொம்ப உடல் பருமன் இருக்கிறவங்க, ஒபீஸாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நைட்டில் தூங்குவாங்க. பட் வந்து இந்த தூக்கத்துலேயே வந்து சில தூக்க பிரச்சனைகள் வரும். என்னென்னா வந்து சடனாக வந்து இந்த முழிப்பு வர்றது. அது ஏன்னா வந்து அவங்களோட ஒபீஸாக இருக்கிறதுனால இந்த மூச்சுக்குழா வந்து அடைப்பு ஏற்படும். இந்த மூச்சுக்குழா அடைப்பு ஏற்படுறதுனால ஆக்சிஜன் லெவல் உடம்புக்கு வந்து அடையிறது கம்மியாகிறது. அதனால் தூக்கம் கெடுது, நடுநடுவில் தூக்கம் கெடுது. அதனால் இருதயமும் வந்து அதிகமாக வேலை செய்யுது. இது அவங்களுக்கே தெரியாது. வெளியிலேருந்து பார்க்குறவங்க, அதாவது அவங்களோட மனைவியோ இல்லைனா வந்து அவங்க குழந்தைங்களோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அவர் நடுராத்திரியில் திடீர்னு முழிப்பார், இந்த மாதிரி திடீர்னு மூச்சு கொஞ்சம் நேரம் நின்று போய் முழிப்பார். அது பேர் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்ற ஒரு வியாதி. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அவங்க வேலையில் செய்யக்கூடிய அந்த திறன்கள் கூட வந்து கம்மியாகுது. ஏன்னா அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாததுனால அவங்களால அடுத்த நாள் ப்ராப்பராக வேலையும் செய்கிறது கடினமாக இருக்கிறது. அதே மாதிரி அவங்களோட வந்து டிரைவிங் டைமில், அதாவது உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க, சடனாக அப்படியே உட்காந்துட்டே தூங்குவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த வியாதிக்கான அறிகுறிகளை காமிக்குது. இதனால் என்ன வரும் அப்படின்னா, பிபி அதிகமாகும், அதே மாதிரி ஹார்ட்டோட லோடு அதிகமாகும், திருப்பியும் இது வந்து அட்டாக் உண்டான ப்ராப்ளம்ஸை கொண்டு வருது. மிட் நைட் பிரியாணி, ஏர்லி மார்னிங் பிரியாணி, இதெல்லாம் வந்து சாப்பிடாம யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் இதெல்லாம் போய் சாப்பிட்றாங்க. நம்ம ஃபுட்டுலேயுமே வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும், இந்த மாதிரி வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு. ஃபுட்டில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபுட்டில் பார்த்திங்கன்னா, இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் மெயினாக எடுக்கிறது வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவுகள். அது இல்லாமல் வந்து டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்மைலிஸ், இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்படி இறங்கிடுறாங்க. எஸ்பெஷலி யங்கர் பாப்புலேஷன் லெஸ் தென். அது இல்லாமல் வந்து இந்த பாக்கெட் சிப்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், பெப்சி, கோக் மாதிரி கைண்ட் ஆஃப் இதெல்லாமே. அது இல்லாமல் எக்ஸஸ் சால்ட், எக்ஸஸ் சுகர் இருக்கிற ஸ்வீட்னஸ், இந்த மாதிரி டயட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சேம் அதே கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து போய் படிக்கிற ஆரம்பிக்குது. இது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னென்னா, இதில் வந்து அதிகம் கெமிக்கல்ஸும் ஆட்படுது. இந்த ஸ்வீட்னர், டேஸ்ட்னருக்காக சில கெமிக்கல்ஸ்லாம் சேர்க்குறாங்க. அதெல்லாம் பாடி எப்படி அதை டைஜஸ்ட் பண்ண, அதை வந்து எப்படி வந்து ஜீரணமாக்குது. அது ஜீரணமாக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு சில கெமிக்கல்ஸ் உடம்புல வந்து தயாரிக்கும். அது பேர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே வந்து இன்னும் அக்ரெசிவாக, இன்னும் வேகமாக இந்த கொலஸ்ட்ராலை போய் படிய வைக்குது. அது இல்லாமல் இன்ஃப்ளமேஷன்ன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ் நடத்துது. அதனால் வந்து என்ன ஆகும்னா, பிளட்டில் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஜுரம் நமக்கு வந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஜுரத்தினால வரக்கூடிய இந்த இன்ஃப்ளமேஷன், ஒரு இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து சாதாரண நிலைமையிலேயோ வருது. ஸோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து எனி ஒரு ஸ்மால் இன்னொரு இன்சல்ட், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு தருணம் வந்துடுது. இப்போது நம்ம ஒரு எடுத்துக்காட்டுன்னு எடுத்தோம்னா, இந்த கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் பார்த்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் தான். அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் பாடியில் கிரியேட் பண்ணி விட்றது. ஸோ எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருதா? அப்படி கிடையாது. நிறைய பேர் கொரோனா வந்துச்சு, அதில் நிறைய பேருக்கு அட்டாக் வந்தது, நிறைய பேர் தப்பித்து விட்டார்கள். ஸோ அதில் பார்த்தோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இன்ஃப்ளமேஷன். இது வந்து நம்ம டயட்லேயும் வருதுன்றதை நம்ம புரியணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அகைன் அவங்க வராமல் இருக்கணும்னா அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம், டாக்டர் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்? மெயினாக 4 விஷயங்கள் தான். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம அட்டாக் வருதுன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் அந்த அக்செப்டன்ஸ் இருக்க மாட்டேங்குது. என்னென்னா, இப்போ அட்டாக் வந்துடுச்சு, அதை நம்ம வந்து அதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, வந்துருச்சு அப்படிங்கிறத அதுவே நம்மளால் ஏற்றுக்க முடியல. அவங்க என்ன மாதிரி அவங்களோட மனநிலையை நம்ம எப்படி மாற்றணும், இல்லை அவங்களா எப்படி மாறணும்? ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு அட்டாக் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தான். அவங்க ஃபேமிலியிலேருந்து, டாக்டர், அவர் ட்ரீட் பண்ணுற டாக்டர்லேருந்து, அவங்களோட ஒர்க் பிளேஸ்லேருந்து. ஏன்னா வந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஏன்னா ஒருத்தர் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு வந்துச்சுன்னா அவருக்கு டிபெண்ட்டான அவங்க குழந்தைங்களாக இருக்கட்டும், அவர் அதுதான் யோசிப்பாங்க. குழந்தைங்களாக இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற அந்த லீவ் ஒர்க் காம்பன்சேட் ஆகிடுச்சு, இப்போ வந்து லாஸ் ஆஃப் பே ஆகுது, இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் முதல் கேள்வியே அவங்க ஒன்ஸ் குணமாகி போகும்போது நாளைக்கு இன்றைக்கி அனுப்பிடுறீங்களா அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், திருப்பியும் ஏன் வரக்கூடாதுன்றதுக்கு, திருப்பியும் வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து மெயினாக கான்சன்ட்ரேஷன் வரணும் அவங்களுக்கு. நிறைய பேர் முதல்ல போய் வேலை செய்யணும், திருப்பியும் ஒர்க் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது தான் இருக்குது. நம்ம என்னென்னா, நம்மளோட ஃபோக்கஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அண்ட் கவுன்சிலிங் தான் முக்கியம். அது டாக்டர்ஸும் இருக்கட்டும்,
ஃபேமிலி சப்போர்ட் மூலியமாகவும் அது பண்ணப்படும். ரெண்டாவது விஷயம் வந்து டேப்லெட்ஸ் என்னென்ன எடுக்கணும். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம செகண்டரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். ஒரு வியாதி வந்துச்சுன்னா திருப்பியும் நம்ம வந்து அதனால் பிரச்சனைகள் என்னென்ன வரும், திருப்பியும் அதே வியாதி திருப்பியும் வரலாமா, ஒரு அட்டாக் வரலாமா அப்படின்னு வராமல் இருக்கிறதுக்கான சில டேப்லெட்ஸோ அதுக்கான வைத்தியமோ ப்ரிஸ்கிரிப்ஷனோ அதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் ஒரு பிளாக் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு ரத்த குழாயில் அப்படின்னா அதுக்கான மாத்திரைகள் டெஃபினட்டாக எடுக்கணும் அப்படின்றது முக்கியம். அது வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஜுரமோ காய்ச்சலோ அந்த மாதிரி ஒரு 5 நாளுக்கோ 4 நாளுக்கோ நிப்பாட்ட முடியாது. ஒரு மாத்திரைன்னா அது தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அது மாதிரி பேஷண்ட்டை எஜுகேட் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நமக்கு அது புரிய வைக்கல அவங்களுக்கு அப்படின்னா, மக்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே கடினமான விஷயம். ஏன்னா வந்து என்னதான் நம்ம வைத்தியம் ஆரம்பத்தில் பார்த்தாலும் ஓவரால் அவுட்கம் பார்த்திங்கன்னா அது இன்னொரு அட்டாக்கோ அந்த மாதிரி ஒரு விளைவோடு தான் வருவாங்க திருப்பியும். அது பார்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். அது மக்கள் அளவில் வந்து நம்ம அவங்க யோசிக்கணும். அவங்க வந்து புரிதல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த லெவல் ஆஃப் எஜுகேஷனும் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, இப்போ டேப்லெட்ஸாலேயே மட்டும் ஹார்ட் சம்மந்தமான டிசீஸை க்யூர் பண்ண முடியுமா? மெஜாரிட்டி டேப்லெட்ஸால் க்யூர் பண்ணலாம். லைக் இப்போது சில பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா பிளாக்கும் அட்டாக்கில் தான் முடியணும் அப்படின்றது கிடையாது. ஒரு 70% மேலே இருந்த பிளாக்ஸ் தான் நம்ம வந்து அதை ஸ்டென்ட்டு அந்த மாதிரி இல்லை பைபாஸ் சர்ஜரியோ பண்ணி அதை நம்ம குணப்படுத்துகிறோம். அது கீழே இருக்கிற பிளாக் எல்லாமே வந்து நம்ம கொலஸ்ட்ரால்கான மாத்திரைகள் கொடுத்தோ இல்லைனா வந்து அந்த ரத்தம் உறையாமல் இருக்கிற சில மாத்திரைகள், அந்த ஆஸ்பிரின் போன்ற குளோபிடோக்கள் போன்ற சில மாத்திரைகள் கொடுத்தோ, அந்த பிபி அதிகமாகாமல் இருக்க அது இதர ஃபேக்டர்ஸ்கள் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், சுகருக்கு அந்த கண்ட்ரோல் எல்லாமே நம்ம வச்சாலே வந்து திருப்பியும் வராமல் மாத்திரைகள்லேயே மெஜாரிட்டி ஆஃப் த ஹார்ட் ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அவுட் ஆஃப் 100 அப்படின்னு எடுத்திங்கன்னா 90 to 95% நம்ம டேப்லெட்ஸே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் வருது. வேறு என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது ஹார்ட் சம்மந்தமான நோய்களுக்கு? இப்போ நம்ம வந்து 3 வகையை பிரித்து பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஒரு ரத்த குழாயில் அடப்பு, அதே மாதிரி வால்வில் பிரச்சனை, அதே மாதிரி வந்து இந்த பேஸ்மேக்கர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு விதமான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்மேக்கர்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்ஸ் லோ ஆச்சுன்னா அதுக்கான பேஸ்மேக்கர், அதே மாதிரி வேகமாக இருதய துடிப்பு ஷாக் கொடுக்குற அளவுக்கு வருதுன்னா அதுக்கு தனியாக ஒரு பேஸ்மேக்கர் இருக்குது, டிஃபிப்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ்மேக்கர் இருக்குது. அதே மாதிரி மூச்சு திணறல் அதிகமாக இருக்கிறவங்க, ஹார்ட்டோட பம்பிங் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து சில பேஸ்மேக்கர் வகைகள் இருக்குது. லைக் கார்டியாக் சிங்க்ரனைசேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வகையான பேஸ் மேக்கர்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஹார்ட்டில் நீங்கள் இந்த வால்வ் தெரப்பி அப்படின்னு எடுத்திங்கன்னா முற்காலத்துலலாம் வந்து வால்வ் பிளாக் இருக்குது அப்படின்னா வால்வை மாற்றணும், சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. இப்போயும் அது இருக்குது. ஆனால் இப்போ அட்வான்ஸ்டாக என்னென்னா டாவி, டிரான்ஸ்கேத்தீட்டர் அயோட்டிக் வால் ரீப்ளேஸ்மெண்ட், டிரான்ஸ்கேத்தீட்டர் மைட்ரல் வால் ரீப்ளேஸ்மெண்ட்டு கூடிய டிஃப்ரெண்ட் அந்த ஆஞ்சியோகிராம் மாதிரியே ரத்த குழா வழியாகவே உள்ளே போயிட்டு அந்த வால்வ் சுருக்கத்தை நீக்கி புது வால்வ் வைக்கக்கூடிய இப்போது அதிநவீன சயின்டிஃபிக் இதெல்லாமே வந்துடுச்சு. ஸோ எல்லாமே இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க ஆப்ரேஷனுக்கு சுத்தமாக அவங்களால வந்து ஆப்ரேஷன் பண்ணால் உயிர் பிரிந்துடும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு பூன்னே சொல்லலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இள வயதில் வியாதிகள் வராது அப்படின்றத நம்ம வந்து ஒரு மூட நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து அந்தந்த ஏஜில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பிளட் டெஸ்ட்டோ என்னென்ன நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான பரிசோதனைகள் செய்யணுமோ அதெல்லாமே கண்டிப்பாக செஞ்சாகணும். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வருமுன் காப்போம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா அது வந்து அவர்களுக்கு மட்டும் இல்லை, அது குடும்பம், அவங்களுடைய சுற்றி இருக்கிற அவங்க உறவினர்கள், அந்த சொசைட்டியே பாதிக்குது. அது இல்லாமல் அதோட லாங் டேர்ம் அவுட்கமும் தொந்தரவாக இருக்குது. அவரோட சொந்த சுய தேவைகளும் இன்னொருத்தருக்கு வந்து டிபெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எல்லாமே வந்து நம்ம தடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இந்த ஸ்மோக்கிங்லேருந்து எல்லாமே வந்து ஒரு 10-20 இயர்ஸ் கழிச்சு தான் பிரச்சனையே கொடுக்கும். அது நம்ம இன்றைக்கே நிப்பாட்டுறதுன்றது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். கார்டியாலஜி பற்றின நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுடைய மருத்துவ சேவை மென்மேலும் தொடர தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள் டாக்டர்.